இந்த இயரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிமை சஜஸ்ட் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மாயபிம்பம் படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஹீரோ வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கிறாரு. இவர் காலேஜுக்கு பஸ்ஸில் போகிறப்ப ஒரு பொண்ணை பார்க்குறாரு. பார்த்த உடனேவே அவருக்கு பிடிச்சிருது. அதை எப்படி லவ்வை சொல்கிறது, இதை எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு போகிறதுங்கிற பற்றி ஐடியாவே இல்லை. ரொம்ப ஒரு சாதாரண ஒரு நல்ல பையனாக இருக்கிறாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஒரு ஆள் வந்து பொம்பளைங்க விஷயங்களில் பயங்கர எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை காஜுன்னு சொல்லலாம், இல்லை இந்த ஆள் தான் பெரிய இவன் அப்படிங்கிற மாதிரி கூட மீன் பண்ணலாம். அந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இவன் தான் பெரிய ஆள்னு அவங்க நம்புறாங்க. அவனும் நம்ம தான் பெரிய ஆள், நமக்கு வந்து பொம்பளைங்க விஷயத்தெல்லாம் தெரியும், நமக்கு வந்து இந்த நாலேஜ்லாம் இருக்கு பொண்ணுங்களை பற்றி அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட சில அட்வைஸ் கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன், அடுத்து எப்படி என்ன பண்ணேன்னு தெரில, அடுத்து இந்த பொண்ணை எப்படி பார்ப்பேன்னு தெரில, எப்படி ஒரு லவ்வா எப்படி இது பண்ணேன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவர் வந்து சில ஐடியா கொடுக்குறாரு. இவர் கொடுக்குற ஐடியா ஃபாலோ பண்ணால் அந்த பொண்ணு எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம், அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரியான கேரக்டராக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு. இவர் கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் வச்சு இவர் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணாரா, லவ் பண்ணாரா, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாங்களா, இந்த காதல் சேர்ந்துச்சா சேரலையா அப்படிங்கிற ஒரு லவ் ஃபிலிம் தான் இந்த மாயபிம்பம். படத்தோட டைட்டில்லையே படத்துக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்களை பேச வராங்க. படத்துல ஒரு ஒரு இதுவே ஒரு பாலிடிக்ஸ் பேஸ்டு ஃபிலிம் தான். பாலிடிக்ஸ் அப்படின்னா அரசியல் கட்சி ஆட்சியை பிடிக்கிறது அப்படிலாம் கிடையாது. காலங்காலமா ஒரு சில விஷயங்களை வச்சு சதர பிராண்ட் பண்ணுவோம்ல, அது எல்லாத்தையுமே டைரக்டர் வந்து சுக்குனரா உடைச்சிருக்காரு. அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. படத்தோட ஸ்கிரீன் பிளே எந்த இடத்துலயுமே லேகா ஃபீல் ஆகல. படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே ஒரு பயங்கர கிரிப் இருந்துச்சு. படத்துல நடிச்ச எந்த கேஸ்ட் அண்ட் க்ரூவுமே நமக்கு பரிச்சயமான ஆள் கிடையாது. ஆனாலும் என்கிட்ட ஸ்ட்ராங்கான கண்டென்ட் இருக்கு, நான் சொல்ல வர விஷயத்த ஆடியன்ஸ்க்கு எந்தவித போரும் இல்லாம ரொம்ப என்கேஜா என்னால் என்டர்டெய்னிங்காக சொல்ல முடியும் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக காமிச்சிருக்காரு. படம் அப்படியே ரொம்ப ஸ்டார்ட்டாக ஒரு ஃபீல் குட்டாக ஸ்டார்ட் ஆகி அப்படியே போய் ஒரு இடத்துல படத்தோட கிளைமேக்ஸ்லாம் ஆடி போயிருவீங்க. அப்படி ஒரு கிளைமேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ரைட்டிங்குமே ஸ்டார்டிங்கில் ஒரு சின்னதாக ஒரு சீன் காமிப்பாங்க. அந்த சீனுக்கு கிளைமேக்ஸில் ஒரு வச்சுருந்தாங்க பாருங்க, அதெல்லாம் ரைட்டிங்கோட உச்சம் அப்படின்னு சொல்லிடலாம். படம் வந்து என்கிட்ட கேட்டால் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம் தாங்க. இந்த இயரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம். படத்துக்கு 100க்கு 100 கூட நல்லா கொடுக்க முடியும், அந்த மாதிரி ஒரு படம். என்னடா இவ்வளோ பில்டப் பண்ணுறியா அப்படின்னா, ஆமாம், படத்தில் அந்த மாதிரியான சரக்கு இருக்குது. இப்போ இவன் பையன் அப்படிதான் இருப்பான், இவனோட பொண்ணு அப்படிதான் இருப்பா அப்படின்னு சொல்லி பிராண்ட் பண்ணுவான் இல்லை, அப்படிலாம் கிடையாது. இந்த தாயை போல புள்ள நூலை போல சேலை அப்படின்னு சொல்லி ஒரு மட்டமான பழமொழி திருத்தி வருவான் இல்லை, அப்படிலாம் கிடையாது. அவங்க வேற இவங்க வேற, தனித்தனி இண்டிவிஜுவல்ஸ், அவங்களுக்கு தனித்தனி கேரக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேரக்டர் ரொம்ப ஒரு அழகான விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் எடுத்துக்கிட்ட கண்டென்ட்டும் சரி, அதை சொன்ன விதமும் சரி, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. படம் உங்கள் நியர்பை தியேட்டர்லாம் நிச்சயமாக அவைலபிளாக இருக்கும், பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.